இப்போ இந்த ஜாபுக்கு நாம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அப்ளை டு திஸ் ஜாப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஜாப் போஸ்டிங் டேட்டா என்ட்ரி ஜாப் மஸ்ட் பி அவைலபிள் டுடே அவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த சேம் ஜாப். இங்க வந்து அந்த வியூ, சப்போஸ் உங்களுக்கு இது என்னன்னு மறுபடியும் தெரியல, திரும்ப போய் பார்க்கணும்னா இந்த வியூ ஜாப் போஸ்டிங் ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுதான் அவர் போஸ்ட் பண்ண ஜாப். இங்க நீங்க மறுபடியும் கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜாப் அப்ளிகேஷன் கோட்டானா என்னன்னு பார்த்துருக்கோம். ஜாப் அப்ளிகேஷன் கோட்டானா ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் பேலன்ஸ் எத்தனை ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா. இப்போ இந்த ஜாபுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசு இல்லையா, ஸோ நீங்கள் வந்து ஒரு $3 கூட கேட்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு $8 கோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டும் ஒரு $8 கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஜாப்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களை விட அவருக்கு நிறைய தெரியும். ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 2-3 ஒர்க்குக்கு எவ்வளோ கம்மியாக கேட்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கேளுங்க. இந்த ஜாபுக்கு அவர் $10 வந்து தர ரெடியாக இருக்காரு, ஆனால் நீங்கள் வெறும் $3 கேளுங்க போதும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஜாப்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு ஒரு 2-3 ஃபீட்பேக், அதாவது உங்களோட ஃபீட்பேக் கிடைச்ச பின்னாடி நீங்கள் மறுபடியும் அமௌண்ட் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த $10 இவர் கோட் பண்ண இந்த ஒர்க்குக்கு நான் வெறும் $3 தான் கேட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, the client's budget is $10. இந்த upfront payment அப்படின்னா என்ன அப்படின்னா, வேலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் கேட்க விரும்பினா இதை வந்து நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு $10 ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இது $1 $2 அட்வான்ஸாக கேட்கலாம். ஆனால் கேட்க வேண்டாம், இது கேட்கக்கூடாது. இது நீங்கள் போக 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 நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆன பின்னாடி இதை நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு இதை கேட்காதீங்க. எஸ்டிமேட்டட் டியூரேஷன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஸோ இருக்கிறதுலே கம்மியான டைம் இதுதான், இதை கொடுத்துருங்க. கவர் லெட்டர், இந்த கவர் லெட்டர்னா என்னன்னு நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கவர் லெட்டர்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன்ல சொல்ல வரல, மேபி அது டைரக்டா கூட இருக்கலாம். ஒரு ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை ஒரு காலேஜுக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து கவர் லெட்டர் ஆட் பண்ணியிருப்பீங்க. சார் இந்த மாதிரி ஜாப் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணி தருவேன், இந்த மாதிரி ஜாப்ஸில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ என்னை நம்பி இந்த ஜாபை கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறது தான் கவர் லெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கவர் லெட்டருக்கு நீங்கள் எங்கே போகிறது, எங்கே போய் இந்த கவர் லெட்டர் தேட முடியும் அப்படின்னா கூகுளில் தேடுங்க. ஓடெஸ் கவர் லெட்டர் சாம்பிள் ஃபார் டேட்டா என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். தேடும்போது உங்களுக்கு நிறைய கவர் லெட்டர் ஃபார்மேட்ஸ் வரும். ஓகேங்களா? அதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு எந்த கவர் லெட்டர் ரொம்ப சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
இங்கே போட்டிருக்கு பாருங்க, ஹாய் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மீ ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் டேட்டா என்ட்ரி ப்ரொஃபஷனல் வில்லிங் டு கெட் த எக்ஸ்ட்ரா மைல் டு அச்சீவ் த டார்கெட் செட் ஃபோர்த். இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இல்லை உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இங்கே வந்து உங்கள் நேம் வரும். இங்கே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண பண்ணின ஒர்க்குக்கான சாம்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ப்ரௌஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை கொடுத்துட்டு அப்ளை டு திஸ் ஜாப். இங்கே எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். we need your residence address, click here in order to continue. சப்போஸ் நீங்கள் இது முன்னாடி உங்கள் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கேட்காது, இல்லைன்னா கேட்கும், கொடுத்துருங்க.